ஒரு காலத்தில் ஒரு பெரிய கப்பல் பரந்த கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தது. அதில் பல பயணிகள், தொழிலாளர்கள், கப்பல் ஊழியர்கள் மற்றும் அந்த கப்பலின் உரிமையாளரும் இருந்தனர். அனைத்தும் சீராக சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று கடலின் நடுவில் கப்பல் முழுமையாக நின்றுவிட்டது. என்ஜின் முற்றிலும் வேலை செய்யாமல் போய்விட்டது. அங்கு பதற்றம் பரவியது. தொழிலாளர்களும் என்ஜினியர்களும் அவசரமாக என்ஜினை சரிபார்க்க ஓடினார்கள். அவர்கள் ஒவ்வொரு பகுதியையும் திறந்து பார்த்தார்கள். ஒவ்வொரு வயரையும் சோதித்தார்கள். ஒவ்வொரு இயந்திரத்தையும் ஆராய்ந்தார்கள். என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க அவர்கள் முழு முயற்சியும் செய்தார்கள். ஆனால் யாராலும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மணி நேரங்கள் கடந்தன. ஒரு நாள் முழுவதும் சென்றது. இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. கப்பலின் உரிமையாளர் மிகவும் கவலையடைந்தார். கடலின் நடுவில் சிக்கியிருந்ததால் உதவி உடனே வர முடியவில்லை. அருகிலிருந்த தீவும் மிகவும் தூரத்திலிருந்தது. ஒரு நிபுணரை அழைத்து வர குறைந்தது 4 முதல் 5 நாட்கள் ஆகும். வேறு வழியில்லாமல் அனைவரும் காத்திருந்தனர். 4 நீண்ட நாட்கள் கழித்து சுமார் 70 வயதான ஒரு முதியவர் சிறிய படகில் வந்தார். அவர் ஒரு என்ஜின் நிபுணர். ஆனால் அவரை பார்த்தவுடன் அங்கிருந்த என்ஜினியர்களும் தொழிலாளர்களும் ஏமாற்றமடைந்தார்கள். ஒரே ஒரு வயதான மனிதர் என்ன செய்யப் போகிறார்? நாம் பெரிய நிபுணர்கள் குழுவை எதிர்பார்த்தோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். கப்பலின் உரிமையாளருக்கும் சந்தேகமிருந்தது. ஆனால் அந்த முதியவர் எதுவும் பேசவில்லை. அவர் நேராக என்ஜின் அறைக்குள் சென்றார். அனைவரும் அவரை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். அவர் என்ஜினை மேலிருந்து கீழ் வரை கவனமாக ஆய்வு செய்தார். சத்தங்களை கேட்டார். ஒவ்வொரு மூலையையும் பார்த்தார். மிகுந்த கவனத்துடன் அனைத்தையும் ஆராய்ந்தார். சில நேரம் கழித்து தனது பையிலிருந்து ஒரு சிறிய சுத்தியை எடுத்தார். பின்னர் என்ஜினின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மெதுவாக ஒரு தட்டு தட்டினார். அவ்வளவுதான். அந்த நொடியில் என்ஜின் மீண்டும் இயங்கத் தொடங்கியது. சிக்கியிருந்த ஒரு சக்கரம் சரியாகி முழு இயந்திரமும் மீண்டும் உயிர் பிழைத்தது போல இருந்தது. கப்பல் மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். 4 முதல் 5 நாட்கள் முயன்றும் சரி செய்ய முடியாத விஷயத்தை இந்த முதியவர் ஒரு சிறிய சுத்தியால் ஒரு முறை தட்டியே சில நிமிடங்களில் சரி செய்துவிட்டார். பின்னர் கப்பல் பாதுகாப்பாக தனது பயணத்தை தொடர்ந்தது. அதை தனது கண்களால் பார்த்த உரிமையாளர் மரியாதையுடன் அந்த முதியவரிடம் கேட்டார், "சார், உங்கள் வேலைக்காக நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்?" முதியவர் அமைதியாக பதிலளித்தார், "1,00,000 ரூபாய்." இதை கேட்ட உரிமையாளர் ஆச்சரியப்பட்டார். ஒரே ஒரு சுத்தி தட்டுக்கு 1,00,000-ஆ? முதியவர் சிரித்தபடி சொன்னார், "சுத்தியால் தட்டியதற்கு 1000 ரூபாய். ஆனால் எங்கு தட்ட வேண்டும், எவ்வளவு பலமாக தட்ட வேண்டும் என்று தெரிந்ததற்கு 99,000 ரூபாய்." இதை கேட்டவுடன் உரிமையாளர் உண்மையான திறமையின் மதிப்பை புரிந்து கொண்டார். அவர் மகிழ்ச்சியுடன் முழு தொகையையும் கொடுத்தார். நம் வாழ்க்கையிலும் இதேதான் உண்மை. வெற்றி என்பது கடின உழைப்பால் மட்டும் வருவதில்லை. சரியான திறமையும் புத்திசாலித்தனமான உழைப்பும் இருந்தால்தான் பெரிய வெற்றி கிடைக்கும். பலர் இரவும் பகலும் உழைக்கிறார்கள். ஆனால் சரியான திறமைகளை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் அவர்களின் உயர்ச்சிக்கு சிறிய பலன்கள் மட்டுமே கிடைக்கின்றன. மாறாக, திறமை மிக்கவர் சில நிமிடங்களில் பெரிய பிரச்சனைகளை தீர்த்து விடுகிறார். ஏனென்றால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். அந்த முதியவருக்கு ஒரு சுத்தித்தட்டிற்காக பணம் கொடுக்கப்படவில்லை. பல வருடங்களாக கற்றுக்கொண்ட அனுபவத்திற்கும் அறிவிற்கும் தான் அந்த மதிப்பு. வாழ்க்கையும் இப்படிதான் செயற்படுகிறது. ஒரு மருத்துவர் தனது மருத்துவ திறமையால் உயர்கிறார். ஒரு என்ஜினியர் தனது தொழில்நுட்ப திறமையால் வளர்கிறார். ஒரு ஆசிரியர் தனது கற்பித்தல் திறமையால் மதிக்கப்படுகிறார். பாடகர், எழுத்தாளர், வடிவமைப்பாளர், தொழிலதிபர் அல்லது கணினி நிபுணர் யாராக இருந்தாலும் தங்கள் துறையில் சிறந்தவராக மாறும்போதுதான் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். வெற்றி என்பது மிகவும் பிஸியாக இருப்பவர்களுக்கு மட்டும் வருவதில்லை. தொடர்ந்து கற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொண்டு நிபுணர்களாக மாறுபவர்களுக்குதான் வருகிறது. அதனால் வெறும் கடின உழைப்பை மட்டும் நினைக்காதீர்கள். கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்துங்கள். உங்களை மதிப்புமிக்கவராக மாற்றும் ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் துறையில் மக்கள் உங்களை நம்பும் அளவுக்கு திறமையானவராக மாறுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் திறமையே உங்கள் உண்மையான செல்வம். உங்கள் அறிவே உங்கள் உண்மையான சக்தி. இன்று நீங்கள் உங்களை எவ்வளவு மேம்படுத்துகிறீர்களோ
அதைவிட பிரகாசமாகவும் வெற்றிகரமாகவும் உங்கள் நாளை இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.